வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் நமக்கு ஒரு சிஸ்டம் ஆர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 3s + 4 by s + 1 into s + 2 the whole square. ஸோ நம்ம ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம பிரித்து ஒரு பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, ஒரு கரெக்டான ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டு அப்புறமா இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் இதை எடுத்து இங்கே எழுதிப்போம். ஈக்குவல் டு இங்கே டினாமினேட்டர் டேர்ம்ஸ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு s + 1 இருக்குது. ஸோ a by s + 1. அடுத்தது s + 2 the whole square இருக்குது. இந்த மாதிரி ஹோல் ஸ்கொயர் வந்துட்டாலோ இல்லை ஹோல் க்யூப் வந்துட்டாலோ அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ இங்கே என்ன இருக்கீங்க, s + 2 the whole square இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு b by s + 2ன்னு போடுவோம். அடுத்தது c by s + 2 the whole squareன்னு எழுதுவோம். இதுவே இங்கே 3 இருந்தால் என்ன பண்ணுவோம், b by s + 2 c by s + 2 the whole square plus d by s + 2 the whole cube. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதணும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிரித்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இதை எடுத்து அப்படிங்க எழுதிப்போம். ஈக்குவல் டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா a எழுதிட்டு இதையும் பாருங்கள். இந்த s + 1 இந்த s + 1 கேன்சல் பண்ணிடுங்க. பேலன்ஸ் தான் இருக்கும் s + 2 the whole square ப்ளஸ் இப்போ b எடுத்து எழுதணும். இதையும் பாருங்கள். இதில் ஒரு s + 2 இந்த s + 2 கேன்சல் பேலன்ஸாக இருக்கும் s + 1 s + 2 இருக்கும் ப்ளஸ் சிக்கு என்ன இருக்குது s + 2 the whole square. இந்த s + 2 the whole square இந்த s + 2 the whole square கேன்சல் அப்படின்னா இருக்கும் s + 1. இங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கேயும் வரும். இது எல்சிஎம் எடுத்தோம்னா ஓகேங்களா. ஸோ அப்படியே டேரெக்டாக அதை கேன்சல் பண்ணிடலாம். எப்பயுமே இந்த கீழே கேன்சல் ஆகிடும். மிச்சம் தான் இருக்குது நியூமரேட்டரில். இந்த பக்கமும் இருக்கிறத எடுத்து இங்கே எழுதிப்போம். ஓகேங்களா. இப்போ நம்மளோட வேலை என்னென்னா ஏபிசி. ஸோ இந்த ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு புட் s is equal to -1. இங்கே பாருங்கள், நான் எஸ்ஸுக்கெலாம் -1. ஏன் இங்கே 1 இருக்குங்களா, ஸோ -1. இங்கே 1 இருக்குங்களா, ஸோ இங்கே -1 போட்டோன்னா பியும் சியும் காலி ஆகிடும். ஏன்னா அது 0 ஆகிடும். பேலன்ஸ் என்ன தான் இருக்கும், 3 into எஸ்ஸுக்கு -1 போடுறேன் +4 = a. எஸ்ஸுக்கு இடத்துல -1 + 2 the whole square. இது எல்லாமே 0 ஆகிடும். 3 into -1 -3 +4 = a. 2 - 1 1. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். 4ல் 3 போயிடுச்சுன்னா 1. therefore a ஓட ஆன்சர் என்னது 1. நெக்ஸ்ட் புட் s is equal to -2. ஸோ இங்கே 2 இருக்குங்களா, அப்போ எஸ்ஸுக்கு -2 போட்டால் a காலி ஆகிடும். இங்கே எஸ்ஸுக்கு -2 போட்டால் b காலி ஆகிடும். பேலன்ஸ் c மட்டும் இருக்கும். ஸோ 3 into எஸ்ஸுக்கு இடத்துல -2 போடணும். -2 + 4 = இது எல்லாமே 0. c into -2 + 1. ஓகேங்களா. 3 into -2 -6 + 4 = 1ல் -2 போயிடுச்சுன்னா -1. -1 into c -c. -6ல் 4 போயிடுச்சுன்னா -2. இதை எடுத்து அப்படி எழுதிப்போம். மைனஸ் கேன்சல். therefore c is equal to 2. நெக்ஸ்ட் புட் s is equal to 0. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே போட முடியாது. ஸோ எதுவுமே பண்ணாத பட்சத்தில் நம்ம 0 போட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே. ஸோ 3 into 0 + 4 வரும் 4 = இங்கே எஸ்ஸுக்கு 0 போட்டால் 2 மட்டும் தான் இருக்கும். 2 ஸ்கொயர் வந்து 4. ஸோ 4a ப்ளஸ் இங்கே எஸ்ஸுக்கு 0 போட்டோன்னா ஆகிடும். இது மொத்தமாக 0 ஆகிடும். நெக்ஸ்ட் அதாவது மொத்தமாக 0 ஆகுது, சாரி. 0 + 1 1, 0 + 2 2, 1 2s are 2, 2 into b 2b. நெக்ஸ்ட் இந்த எஸ்ஸுக்கு 0 போட்டோன்னா 0 + 1 1, 1 into c c. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கிடச்சிருக்கும். இதில் a வேல்யூ c வேல்யூ கண்டுபிடிச்சது இதுலேயும் சப்ஸ்டிட் பண்ணிவிடுவோம். 4 is equal to 4 into a வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 1 + 2b + c வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 2. therefore 4 is equal to 4 1s are 4. அப்புறம் இந்த 2 4 + 2 ஆட் பண்ணால் வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 6 வரும். அந்த 6 இந்த பக்கம் அமைச்சுன்னா -6 = 2b. 6ல் -6ல் 4 போயிடுச்சுன்னா -2. ஸோ 2 2 கேன்சல். b is equal to -1. ஸோ a வேல்யூ 1, b வேல்யூ -1, c வேல்யூ 2. இந்த 3 வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இதில் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த 3 ஆன்சர் எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆன்சர், செகண்ட் ஆன்சர் -1, தேர்ட் ஆன்சர் 2. ஸோ இது எல்லாத்தையும் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போது இதுதான் நம்ம x of sன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x of x = திரும்ப இதை எடுத்து அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ இதுக்கு இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்க போகிறேன். நல்லா கவனிங்க.
1 by s plus a இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா 1 by s plus a இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்னா e பவர் மைனஸ் at u of t இதுதான் அந்த ஃபார்முலா இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறது. ஸோ e பவர் a என்ன இருக்கு இங்கே 1 இருக்குது. ஸோ e பவர் 1 இன்ட்டு t என்ன வரும் வெறும் t. நெக்ஸ்ட்டு u of t. நெக்ஸ்ட் அடுத்தது மைனஸ் இப்போ 1 by s plus 2 பார்க்க போகிறோம். e பவர் இங்கே 2 இருக்குது. அப்போ a இடத்துல வரும் 2t u of t ப்ளஸ் அடுத்தது இங்கே நியூமரேட்டர் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கணும் 2. நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கும் இப்போ 1 by s plus 2 the whole square இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது 1 by s plus a the whole square இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதலாம்னா t e பவர் மைனஸ் at u of t ன்னு எழுதலாம். ஓகேங்களா t e பவர் மைனஸ் at u of t. சரி ஸோ இந்த 2 எடுத்து இங்கே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் t e பவர் a என்ன இருக்கீங்க டேர்மு 2 t இன்ட்டு u of t. ஸோ இப்படி தான் வந்து நம்ம இந்த இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸ்டெப் 1 பிரித்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி பிரித்து கொண்டு வரணும். நார்மல் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியாக இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.